கொடுத்தாதான் வண்டி விடுறது. லாரிக்காரங்க அதுவும் வீட்டில் அடுப்பீங்கம்மாண்ணா என்னன்னா நான் நகராட்சி பணம் கட்சி இருக்கு. சரி காட்டினா அந்த ரசீதை காட்டினா பச்சைங்களை கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு அதிகாரி கிடையாது. ஏன் ஒரு லாரிக்காரன் வந்து முதல்ல போட்டு நான் வண்டி ஆடிச்சு போகிறோம் நான் காட்டுறேன் உனக்கு. உங்களுக்கு என்ன சொன்னீங்க? ஏங்க நீ காசு கூலியா வண்டி ஓரம் நிறுத்தன்னு சொன்னா இல்லையா? என்னது வண்டி ஓரம் எங்க அசோசியத்தில் வாங்கக்கூடாதுன்றாங்க. எங்க சொந்தத்தில் வாங்கக்கூடாது. எங்களுக்கு இங்க வாங்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சீட்டை காட்டினா கமிஷனர் கொடுக்குறான். கமிஷனரா அதிகாரி நீ கிடையாது. அதுக்கு அதிகாரி நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்ப அப்படியே விடு. சுங்கவரி கொடுக்க முடியாதுன்னு லாரி ஓட்டுநர் சொல்ல, அப்போ நீ உள்ள போக முடியாதுன்னு ஊழியர் சொல்ல, நம்ம விடிய வண்டி ஓட்டி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் டிரைவருங்களுக்கு இந்த நிலைமை இருந்துட்டு தாங்க இருக்குது. காசு கொடுக்க மாட்டேன் எங்கள் அசோசியத்தில் வாங்க வேணாம் சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ போராடி பார்த்துங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் வந்து அடிச்சு விட்டாங்க. நீ எப்படி இந்த இடத்த விட்டு போறேன்னு நானும் பாக்குறேன்னு மல்லு கட்டிய பரிதாப காட்சிகள். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் ராஜ்குமார் பீகார்ல இருந்து தோல் லோடு ஏத்திக்கிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பக்கத்துல இருக்கிற மேல் விஷாரம் பகுதியில பாத்தீங்கன்னா செயல்பட்டு வர தனியார் தொழிற்சாலைக்கு வந்திருக்காரு. லோடெல்லாம் இறக்கிட்டு மறுபடியும் சரி ஊருக்கு போலாம் அப்படின்னு போகும்போது சுங்கவரி எங்க இப்போ நீங்க கட்டியே ஆகணும்னு மதியம் 2 மணிக்கு சுங்கவரி ஊழியர் பாத்தீங்கன்னா அவருடைய இருசக்கர வாகனத்தை நடு வழியில போட்டிருக்காரு. எங்களுடைய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சுங்கவரி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் ஓட்டுநர் தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் முடியாது, காசு கொடுத்தா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும் அப்படின்னு இவரு சொல்ல, கடைசியில லாரி ஓட்டுநர் சரி ஓகே அந்த 180 ரூபா நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, மிகுந்த வாக்குவாதங்களுக்கு அப்புறமா சுங்கவரி செலுத்திய பின்பு 2 பேரும் கலைந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இத பத்தி வீடியோ ஒன்னும் அவரு ஷேர் பண்ணிருக்காரு. போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.